அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. குர்ஆனிய ஆராய்ச்சி வகுப்பில் 5 வகுப்புகளை முடித்துவிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். 6வது வகுப்பில் நாம் படித்து பயன்பெற்றவற்றை இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்கிறேன். இதுக்கு முந்தைய வகுப்பில் ஷைத்தானிடமிருந்து எப்படி நம்மை நாம் பாதுகாத்து கொள்வது, அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து சிக்கிவிடாமல் நாம் எவ்வாறு தப்பிப்பது என்பனவற்றை போன வகுப்பில் பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்பில் குர்ஆனை அணுகுவதற்கு தேவைப்படுகிற அந்த 4 பண்புகள் என்ன என்று சொல்லி வரிசையாக ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு நம்ம வகுப்புக்குள் செல்லலாம். அதில் முதல் விஷயம், குர்ஆனுக்கு முன் தாழ்வு இருக்க வேண்டும். நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானேன்னு சொல்லி பிளைண்டாக போய் அதை அணுகக்கூடாது. ஸோ குர்ஆனுக்கு முன்னாடி தாழ்வுங்கிறது அவசியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம். செகண்டு, முன்முடிவு இல்லாமல் ஏற்கணும். குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறணும். நம்மளுடைய சுய அறிவுக்கு ஒத்து வர்ற மாதிரியோ அல்லது நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறோ அதை நம்ம திரிச்சுக்கிறாமல் குர்ஆனில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். 3வது பாயிண்ட்டு செயலில் இருக்கணும். அதில் நம்மளுடைய குர்ஆனை ஓதுகிறோம், படிக்கிறோம், அதோடு மட்டும் நிறுத்திக்கலாமல் அதை செயலிலும் ஆக்ஷனாக இருக்கணும். வெறும் தியரிட்டிக்கலாகவே மட்டும் இருந்துடாமல் அதை ஆக்ஷனாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத 3வதாக பார்த்தோம். 4வதாக, ஷைத்தானுடந்து வரும் அந்த தடைகள் இருக்குல்ல, அதுக்கு நம்ம அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும். பல்வேறு விதமான சூழ்ச்சிகளையும் கெட்ட எண்ணங்களையும் மனதில் விதைப்பான், மறைந்திருந்து அதை தடுப்பான். நல்லது பண்ணிடாமல், முன்னேறி விடாமல், குர்ஆனை சிந்தித்து படிச்சிடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தீங்குகள் பண்ண முடியுமோ, இடையூறு பண்ண முடியுமோ அது அவன் சைடில் இருந்து இருக்கும். அந்த தடையை நம்ம எப்படி உடைக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக, குர்ஆனுடைய மதிப்பு நம்மளுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா அவர் யாருன்னு பார்ப்போம். அவர் நண்பரா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரரா, அல்லது யார் பெற்றோர்களா, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கல் இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஒரு நண்பர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உதாரணத்துக்கு, நாளைக்கு நீ அரெஸ்ட் ஆயிடுவாடா மாப்பிள்ள, நாளைக்கு நீ அரெஸ்ட் ஆயிடுவா அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு நம்ம எந்த வேலையும் கொடுக்க மாட்டோம். இவனே ஒரு காமெடி பீஸு, இவன்கிட்டருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா அது எந்த அளவுக்கு அது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே அது ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாருன்னா, நாளைக்கு நீ அரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னார்னா அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வெளிவு இருக்கும். அதையே ஒரு நீதிபதி சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு நீ கைது செய்யப்படுவாய் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீதிபதி சொன்னான்னா அதுக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், எவ்வளோ மதிப்பளிப்போம், எவ்வளோ பயப்படுவோம். நீதிபதியே சொல்லிட்டாரு, அப்போ அது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெயிட்டை கொடுப்போம். இல்லை பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா நமக்கு அது எவ்வளோ மதிப்பளிப்போம். இப்படி நம்ம கேட்குற அந்த வார்த்தைக்கு நம்ம வேல்யூ வச்சுருக்கோம், ஒரு வெயிட் வச்சுருக்கோம். இவன் சொன்னால் இவ்வளோ வெயிட்டு, அதே இது நீதிபதி சொன்னால் அது இவ்வளோ வெயிட்டு, அரசு அதிகாரி சொன்னார்னா அதுக்கு இவ்வளோ வெயிட்டு அப்படின்னு. அப்போ இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய நேரடி பேச்சு. இந்த குர்ஆன் எந்த மனிதர்களாகவும் யாருடைய கையெழுத்தாகவும் இது இல்லை, நேரடியாக அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறதுனால இதுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உரைச்சி பார்க்கணும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை அப்படியே எந்த விதமான பிறழ்களும் இல்லாமல் நம்ம ஏற்கணும். இந்த குர்ஆனில் எதுக்குமே முன்னுக்கு பின் முரணாக எந்த செய்தியுமே இருக்காது. ஒரு விஷயத்தில் சொல்லப்பட்டு, இப்போ நம்ம சாதாரணமாக நம்மளுடைய மனிதர்கள் எழுதக்கூடிய புஸ்தகத்தில் நீங்கள் எப்படி தேடி பார்த்தாலும் எரர் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது முதல் பக்கத்தில் தப்பு இருக்கும், இதில் முதல் பக்கத்தில் சரின்னு சொல்லியிருப்பார், கடைசி பக்கத்தில் போய் பார்த்தா அதே தவறுன்னு சொல்லுவார். இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடிய செய்திகள் நம்ம எல்லா புக்ஸும், மனிதனால் எழுதப்பட்ட புக்ஸில் முரண்பாடு இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன எரராவது கண்டிப்பாக இருக்கும். ஆனால்
இந்த குர்ஆன் வந்து ஒரு எந்த விதமான முரண்பாடும் இல்லாத குர்ஆனாக இருக்குது. இதில் சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் எல்லாமே கச்சிதமாகவும் ஆணித்தனமான உண்மையாகவும் ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடியவே இருக்குது. நம்ம நல்லாவே நம்மளை சொல்கிறோம், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களையும் கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து விழாமல் அதை வந்து நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு எடுத்துகிட்டு போய் படிங்க. படித்து சிந்தனைக்கு எடுத்துகிட்டு போய் அதை சிந்திச்சு பாருங்கள், அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்னவென்று அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே நமக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறான். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம்ல, இந்த குர்ஆன் மலையின் மீது இறக்கி வைத்தால் அந்த மலை கூட என்ன ஆகும், சுக்குநூறாக நொறுங்கி போயிடும் அப்படிங்கிற நம்ம உவமையை, அந்த தத்துவத்தை நம்ம போன வகுப்பில் இருந்து படிப்பினை பெற்றோம். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளத்தை வந்து மலையை விட ஒரு என்ன சொல்கிறது, அப்படிப்பட்ட கடினமான மலையே சுக்குநூறாக ஒருங்கிடுதுன்னா நம்மளுடைய மனசை வந்து நம்ம எந்த அளவுக்கு திறந்து வச்சுருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம தாழ்வாக வச்சுருக்கணும் நம்ம குர்ஆனை உள்ளக்க வாங்கிறதா இருந்துச்சுன்னா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். குர்ஆனை வந்து காதால் படிப்பது கேட்பது மட்டும் இருக்கக்கூடாது, அது உள்ளத்தில் சென்று நமக்கு அது பயன்படணும். அப்படின்னா நம்ம அதை செயல்படுத்தணும். நம்ம செயல்படுத்தும் போது தான் அந்த குர்ஆனுடைய முழுமையான பலனை நம்ம வந்து பெற்றுற முடியும். அதை வந்து படித்து முடிக்கிறதுனாலையோ, அதை வந்து வாசிப்பதுனாலையோ, அது கேட்பதுனாலையோ என்ன செய்ய முடியாது, பலன் அனுபவிக்க முடியாது. கேட்கலாம், மணிக்கணக்காக வந்து பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும். ஆனால் அதனால் நம்ம செயல்படுத்த முடியுமா? எப்போ நம்ம ஆக்ஷனுக்கு இறங்குறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம போன கிளாஸ் வகுப்பில் இதை அறிஞ்சிக்கிட்டோம். இது வெறும் படித்து முடிக்கக்கூடிய புத்தகம் மட்டும் இல்லை, வாசித்து முடிக்கக்கூடிய புத்தகம் மட்டும் இல்லை, மாறாக இது படித்து சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த திருமறை குர்ஆன் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நிரூபிக்கிற விதமாக சூரா சஜிதாவில் ஆரம்ப வசனங்களாக இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். அந்த சிரம்பணிதலுங்கிற அந்த அத்தியாயத்தில் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அலிஃப் லாம் மீம் தன்ஜீலல் கிதாபு லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற ஆரம்ப வசனமாக இருக்குது. இந்த வசனத்தில் தமிழ் அர்த்தத்தை பார்த்தோம்னா, அகிலங்களின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டுள்ளது, இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் வந்து நோ டவுட், எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. இது வந்து அப்படி இருக்குமோ, இதில் வந்து இப்படி இருக்குமோ, நீ தவறாக இருக்குன்னு சொல்லி நீ எரராக இதை நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உள்ளே இறங்கினா கூட அது உனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பல சான்றுகளை தான் உள்ளே இருந்து வெளிப்படுத்துமே தவிர மற்றபடி இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்வே டெக்ளேர் பண்ணி கூறுகிறான் தன்னுடைய அத்தியாயத்தில். சிரம்பணிதன்கிற 32வது அத்தியாயத்தில் ஆரம்ப வசனமே இதுவாக தான் ஆரம்பிக்கிறது. தன்ஜீலல் கிதாப லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இறைவனிடமிருந்து இவ்வேதம் வந்துள்ளது, இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது இந்த குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த குர்ஆனை நம்ம அணுகிறது எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது மனசில், அதை வந்து நம்ம மனசில் நிலைநிறுத்திக்கிறணும். அதே மாதிரி 69வது அத்தியாயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல் ஹாக்குனா அப்படின்னா என்னென்னா நிச்சயமானது. இந்த வசனத்தில், இந்த அத்தியாயத்தில் உள்ள வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். 69ல் 38வது வசனமாக அல்லாஹ் கூறுகிறான், ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன். ஆகவே நீங்கள் பார்ப்பவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன். அதுக்கு அடுத்து வசனமாக வருது 39ல், வமா லா துப்சிரூன், நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன். இப்போ வானங்கள் பூமியில் வந்து நம்மளால் வந்து மறைவான விஷயத்தை பார்க்க முடியாது, நமக்கு அது சக்தி கொடுக்கப்படலை. உதாரணத்துக்கு மலக்குமார்களை பார்க்க முடியாது, சைத்தான் மறைஞ்சிருந்து அவனும் அவனோட கூட்டாளிகளும் மறைஞ்சிருக்காங்க, அதை நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ எல்லாம் வந்து சத்தியமிட்டு சொல்கிறான், நீங்கள் பார்க்குறவற்றின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன், நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம அல் ஹாக் நிச்சயமானது அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் அப்படியே கண்டினியூஷனாக 69ல்
38 39 பார்த்தோம். அதிலே 40லையும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹுலா கவுலும் ரசூலின் கரீம், நிச்சயமாக இது நாம் அருளியவாறு ஓதி வரும் கண்ணியமிக்க தூதரின் சொல்லாகும். 69 40 வருது. அது தொடர்ச்சியாக வருது. 41 வமா ஹூபி கௌலி ஷாஹின் கலீலம் மா தோமினோன், இது ஒரு கவிஞனின் சொல்லன்று, எனினும் நீங்கள் மிகவும் சொற்பமாகவே நம்புகிறீர்கள். நம்ம குர்ஆன் வசனங்களை படிச்சிருந்தோம். நம்ம நம்பிக்கை கொள்வது என்னது வெறும் சொற்பமாகவே நீங்கள் நம்புகிறீர்கள். நம்ம படிக்கிறது என்னமோ ஃபுல்லாகவே குர்ஆனை படிக்கிறோம். நம்ம சிந்திக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் நம்ம படித்ததையெல்லாம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் குர்ஆனை படிக்கிறீங்க, ஆனால் குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுறீங்க. இதுலேருந்து நீங்கள் அறிஞ்சிக்கிறது, படிப்பினை பெறுறது கொஞ்சமாக தான் நீங்கள் இதில் அறிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த வசனத்தை பாருங்கள். வலா பி கௌலி ஹாஹின் கலீலம்மா ததக்கரோன், இது ஒரு ஜோசியக்காரனுடைய சொல்லு கிடையாது, எனினும் இதனை நீங்கள் சொற்பமாகவே நினைத்து நல்லறிவு பெறுகிறீர்கள். 69 43 அப்படியே வரிசையாக வருது. தன்சீலும் ரப்பிகுமில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் இறைவிடமிருந்து இது இறக்கி அருளப்பட்டதாகவும். அப்போ அல்லாஹ் தாலா இது நமக்கு இதில் என்ன சொல்கிறான்னா, இதில் நம்ம இதை படிக்கிறது அதிகமாக படிக்கிறோம், அதிகமாக இதை ஓதுகிறோம். ஆனால் இதிலிருந்து நம்ம படிப்பினை பெறுறது மிகவும் சொற்பமான அளவில் தான் இதில் நம்ம படிப்பினை பெறுறோம். அப்போ இதை நம்ம படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லக்கூடியது, இதில் நம்ம படிப்பினை பெறணும்னா இதை நம்ம செயல்படுத்தணும். படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நிறுத்தி கொள்ளாமல் இதை நம்ம செயல்பாட்டிலையும் ஆக்ஷன்லையும் இறங்கணும். அடுத்த வசனத்துலேயும் அல்லாஹ் சொல்கிறான், நம் மீது சொற்களில் சிலவற்றை இட்டு கட்டி கூறியிருப்பாரனால் அவருடைய வழக்கை நாம் பிடித்து கொண்டு அவருடைய நாடி நரம்பை நாம் தரித்திருப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து, அதாவது இந்த குர்ஆனில் சொல்கிறான், நபியை முன்னெடுத்து சொல்கிறான். இதில் அவர் இட்டுக்கட்டி ஏதாவது கூறியிருந்தார்னா ஒரு நாடி நரம்பை நம்ம தரித்திருப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனுடைய வார்த்தையை, இந்த குர்ஆனை ஒரு சான்றா மக்களுக்கெல்லாம் விவரித்து கூறுகிறான். இந்த அல்-ஹாக் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்தில் நம்ம தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ இதுலேருந்து என்ன விளங்குறோன்னா, இந்த குர்ஆன் நபி அவர்கள் உருவாக்கியதில்லை, நபிகளாருடைய சொந்த வார்த்தைகள் இல்லை, அவர் தன்னுடைய மன இச்சைப்படி எதையும் பேசலை, இது இறைவனால் தான் அருளப்பட்டது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் மூலமா இது நேரடியான அல்லாஹ்வுடைய பேச்சு தான் இந்த குர்ஆனு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலமா நமக்கு கூறுகிறான். இது நபிகளுடைய வார்த்தை இல்லை, அவர்கள் மூலமா வஹி மூலமா இறக்கி அருளப்பட்டது தான் இந்த குர்ஆன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதுக்கப்புறம் இதை அதுக்கு அடுத்த கலீஃபாக்கள்லாம் இதை தொகுத்தாங்க, இதை எழுதி வச்சாங்க. அப்போத்தெல்லாம் அவங்க எழுதி வைக்கும் பொழுது இதில் சபர் சேரோ புள்ளியோ அந்த ஹரக்கத்துக்களோ இல்லை. இந்த சேர் வரும், அலிப் சபர் சொல்லுவோம், அலிப் சேர் சொல்லுவோம் இல்லையா, சுக்குன்னு சொல்லுவோம், பேஸு, இந்த மாதிரி மேலே நம்ம சுழிச்சு விட்றக்கூடிய அந்த எந்த ஹரக்கத்துக்களுமே இல்லாமல் வெறும் ப்ளைனாக தான் இருக்கும். இப்போவும் அந்த காலத்து அந்த பழைய குர்ஆன்களை அந்த மியூசியத்தில் நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னோம்னா அது வெறுமே அரபி எழுத்துக்களாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான ஹரக்கத்துக்களும் இல்லாமல் ப்ளைனாக தான் இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு அந்த ஆரம்ப காலகட்டங்களில். எந்த விதமான குறியீடுகளும் இல்லாமல் தான் இருந்தது. அப்புறம் ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அதில் சேர்க்கப்பட்டுச்சு ஒவ்வொரு அத்தியாயமாட்டு. அப்புறம் அடுத்து சூரா பக்ராவில் 143வது அத்தியாயத்தை பார்ப்போம். பக்ராவில் 2வது அத்தியாயம் 143வது வசனத்தில், வஹதாலிக்க ஜால்னாஹும் உம்மத்தௌ வசத்தல் லிதகூனு சுஹதா அலன்னாசி வயக்கூனுர் ரசூல அலைஹும் ஷஹீத் அப்படின்னு வருது.
என்ன தமிழாக்கம் அப்படின்னா, உங்களை நாம் நடுநிலை சமுதாயமாக ஆக்கியுள்ளோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். நடுநிலை சமுதாயமாக உங்களை ஆக்கியிருக்கோம் அப்படின்னு. அப்போது பார்த்திங்கன்னா அல்பக்கராவில் அது நடுவில் சென்டராக வந்திருக்கு இந்த வசனம். எப்படி பார்த்தாலும் மேட்ச் ஆகுது பாருங்கள். நடுநிலை சமுதாயமாக ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்கிறதுல அந்த இடத்துல சென்டராக இந்த வசனத்தை எல்லாம் இறக்கி அதில் ஊமையை கொடுக்குறானா. எந்த மனிதனால் இப்படி வந்து ஒரு பஞ்ச் கொடுக்க முடியும்? இந்த இப்படி ஒரு பஞ்ச் டயலாக்கை ஒரு மனிதனாலேயோ இல்லை ஒரு ஆசிரியராலேயோ ஒரு எவ்வளோ பெரிய விஞ்ஞானியானாலும் ஆகட்டுமே, வந்து எவ்வளோ பெரிய ஒரு புக்கு எழுதிட்டு இருந்தால் கூட இந்த இடத்துல நான் இப்படி ஒரு இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செஞ்சுருந்தால் கூட அதை சொல்ல முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய இது பக்கா பிளான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து மனிதனுடைய சிந்தனைக்கோ அல்லது ஆராய்ச்சிக்கோ வந்து எவ்வளோ இது பண்ணாலும் இப்படி ஒரு லாஜிக்கை வந்து கொடுக்க முடியாது. என்ன தான் முயன்றாலும் என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது. இந்த இங்கே இருக்க பாரு, நடுநிலை சமுதாயமே உங்களை ஆக்கியுள்ளோம். அல்பக்கராவில் இந்த வசனத்தில் நடுவில் சென்டராக வந்திருக்கு இந்த வசனம். எப்படி லாஜிக் வந்து பொருந்தது. அப்போ இது வந்து எவ்வளோ பஞ்சாக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ பெரிய இது அத்தாட்சியாக இருக்குது இந்த விஷயம். இந்த மாதிரி குர்ஆனில் தொடர்ந்து வரக்கூடிய தன்னுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் நமக்கு விவரித்து கூறுகிறான். அதே மாதிரி இன்னொன்று சூரா அஹ்ஸாபில் 33 4வது வசனத்தை பார்ப்போம். இன்னொரு நமக்கு ஒரு அத்தாட்சியை பற்றி பார்க்கணும். அஹ்ஸாபில் 33 4 அதில் எப்படி வருது அப்படின்னா, மா ஜஅலல்லாஹு லி ரஜுலி மின் கல்பைனி ஃபி ஜூஃபி அப்படின்னு வருது. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா, எந்த மனிதனுடைய அகத்திலும் அல்லாஹ் 2 இருதயங்களை உண்டாக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வருது, உங்கள் மனைவியரில் எவரையும் நீங்கள் என் தாயின் முதுகை போன்று, அதாவது தாய் போன்று இருக்கிறாள் என்று கூறுவதனால் அவர்களை அல்லாஹ் உண்மையான உங்கள் தாயாக்கி விட மாட்டான். அவ்வாறே உங்களுடைய சுவிகார பிள்ளைகளை உங்களுடைய புதல்வர்களாக ஆக்கிவிட மாட்டான். இவை யாவும் உங்களுடைய வாய்களால் சொல்லும் வெறும் வார்த்தைகளே ஆகும். அல்லாஹ் உண்மையே கூறுகிறான், இன்னும் அவன் நேர்வழியை காட்டுகிறான். அப்போ தன்னுடைய மனைவியை என்ன சொல்லக்கூடாது, தாய் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற இந்த இதில் பார்க்க முடியும். இதன் மூலிமா எல்லாம் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம 2 கல்பை வந்து ஆக்கவில்லை. ஒன்று மனைவின்னு சொல்லணும், இல்லை தாயின்னு சொல்லணும். அது எப்படி ஒரே நேரத்தில் 2 இதாக நீ பண்ண முடியும்? இதுக்கு ஒன்றுக்கு முரண்பாடாக இருக்குது. 2 உள்ளம் யாருக்கு இல்லை, ஒன்று சரின்னு சொல்லணும், இல்லை தவறுன்னு சொல்லணும். 2 முடிவில் ஏதாவது ஒரு முடிவு தான் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் தான் வளர்ப்பு பிள்ளைய எப்படி தான் பிள்ளைன்னு எப்படி வந்து சொல்ல முடியாதோ, அதே மாதிரி தான் 2மே வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து அம்மானு சொல்ல முடியாது, தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையை பார்த்து தன்னோட தான் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2மே ஒரே ஸ்டேட்டஸ் கிடையாது இல்லையா? அப்புறம் எப்படி வந்து இது வந்து ஒரே 2 கல்போடு இருக்க முடியுங்கிறது தான் அல்லாஹ் இதில் கூறுகிறான். ஒன்று ஒரு இது தான், ஒரு பாயிண்டில் தான் நிற்க முடியும். ஒன்று மனைவியாக இருக்க முடியும், இல்லை தன்னுடைய மனைவின்னா மனைவின்னு சொல்லணும், இல்லை தாய் அப்படின்னா தாயாக தான் இருக்க முடியுமே தவிர தன்னுடைய மனைவியை பார்த்து தாய்ங்கிறது வந்து 2 கல்பில் வந்து பேச முடியாது அப்படிங்கிறது தான் இந்த குர்ஆன் ஆயத்து மூலிமா அல்லாஹ் கூற வர்றது. ஸோ அப்போ 2 முரண்பட்ட கருத்துக்களில் வந்து அல்லாஹ் வந்து மனுஷனுக்குள்ள கல்புக்குள்ளே வைக்கலை. ஒரு கருத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள முன்ன மாதிரி தான் அல்லாஹ் ஒரு கல்பை நமக்கு வச்சுருக்கானே தவிர 2 முரண்பட்ட விஷயத்தையும் என்ன செய்ய முடியாது, ஒரு கல்புக்குள்ளே வச்சுக்க முடியாது அப்படின்றத பார்த்தோம். அப்போ அல்லாஹ் இந்த ஆணுக்கும் 2 கல்பை ஏற்படுத்தலைன்னு சொல்லி பர்டிகுலராக இந்த வசனத்தில் எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறது ஆணுடைய வர்க்கத்தை மட்டும்தான் இதில் குறிப்பிட்டு சொல்கிறான். அதை வந்து ஆண்பாலை தான் குறிக்குது, அதை பெண்களை குறிக்கலை. ஏன்னு சொன்னால், பெண் கருவுற்றிருக்க சமயத்தில் பெண்ணுக்கு ஒரு இதயம் துடிக்குது, இப்போ கருவுக்குள்ளே இருக்கிற அந்த சிசுக்கு ஒரு இதயம் துடிக்குது. 2 இதயம் வந்து பெண்களுக்கு துடிக்கிறதுனால இந்த வசனத்தில் அல்லாஹ் ஆணை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறான். அப்போ இது எந்த அளவுக்கு நுட்பமாக இருக்குது பாருங்கள். நம்ம சிந்திக்கிற அளவுக்கு, நம்ம சிந்தனையை எந்த அளவுக்கு தூண்டுற அளவுக்கு இந்த விஷயம் ஆழமாக பதிஞ்சிருக்குங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்து மூலிமா சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். பாருங்கள், நம்ம மற்ற புத்தகங்கள்லாம் படிக்கும்போது எந்த விஷயங்கள்லாம்
நமக்கு மண்டைக்கு வருதோ அதை மட்டும் ஏற்றிட்டு மற்றதை அதை அப்படியே போன போக்கில் விட்டுருங்க, எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற புத்தகங்களை நம்ம படிக்கும்போது இப்போ புரியும். ஆனால் இந்த இதில் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ ஒரு ஆதாரபூர்வமான விஷயங்களை அல்லாஹ் அடுத்தடுத்து நமக்கு புரிய வைக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது இதன் மூலிமா. இப்போ ஒவ்வொரு வசனத்துக்கும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம எடுத்து ஆராய்ஞ்சு சிந்திக்க முரண்பட்டோம்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அடுக்கடுக்கையாக வந்து நம்மளை சிந்திக்க வைக்குது. அப்போ நம்ம குர்ஆனில் வசனங்களை ஆராய முற்படும் பொழுது தான் அதில் உள்ள புதைஞ்சிருக்கக்கூடிய அந்த உண்மைகளும் அந்த தத்துவங்களும் நமக்கு வெளிப்படுது. அப்போ நம்ம வந்து இதை வந்து சாதாரணமாக ஓதிட்டோ இல்லை வாசித்தோ போயிருந்தோம்னா இப்படி சொல்லப்பட்டிருக்கிற இந்த கருத்துக்களை நம்மளால் சிந்தித்து பார்த்துருக்க முடியுமா? அல்லது இப்படி நமக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக ஒரு பிளானாக இந்த வசனத்தில் விவரிச்சிருக்கிறத நம்மளால் புரிஞ்சிருக்க தான் முடியுமா? ஸோ அப்போ தொடர்ந்து இறைவன் சொல்லி காட்டக்கூடிய அந்த அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் நம்ம அதை படித்து சிந்திக்கிற மூலிமா தான் நமக்கு வந்து அதோடைய அர்த்தங்கள் வெளிப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி தான் அல் பக்கராவில் 2வது அத்தியாயம் 126வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறலாம். ஸோ அப்போ நம்ம இந்த வகுப்பில் நம்ம தொடர்ந்து குர்ஆனுடைய வசனங்களையும் அத்தியாயங்களையும் அந்த வசனங்களையும் நம்ம ஒவ்வொன்றா அடுக்கடுக்காக அந்த சான்றுகளை பார்த்தோம். அது மூலிமா நமக்கு அந்த பெறப்பட்ட அந்த விஷயங்கள் ரொம்ப படிப்புணைவு மிகுந்ததாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து நம்ம இந்த குர்ஆனை அணுகுறது மூலிமா இந்த குர்ஆனை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்கிறது மூலிமா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களும் அதில் இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களும் நமக்கு வந்து அதை படித்து நம்ம செயல்படுத்த முனைவரும்போது தான் அது நமக்கு அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. தொடர்ந்து வகுப்பில் பயணித்து குர்ஆனும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் நம்மளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெக்ஸ்ட் 6வது வகுப்பில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.